வணக்கம். சன்ரைஸ் நேரத்துக்கான இணையவள தொகுப்புடன் இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் நாளாந்தம் நீரில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் நீரில் மூழ்கி சுமார் 800 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் சமூக வைத்திய நிபுணர் சமித் திரிசிங்க தெரிவித்துள்ளார். கைதிகள் உயிரிழப்பு. வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் சிறைச்சாலைகளில் 50 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். தற்கொலை, சுகவீனம் மற்றும் தாக்குதல்கள் என்பவற்றால் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் திடீர் முடிவு. இலங்கைக்கான பயண ஆலோசனையை பிரித்தானியா புதுப்பித்துள்ளதுடன் பல தடைகளை தளர்த்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறையானது அனைத்து முக்கிய மூலச்சந்தைகளிலும் பல மடங்கு நன்மையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு ஆளுநர் உத்தரவு. மூதூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நல்லூரில் வாழும் பழங்குடியின மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட நிலையில் அவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த உடனடியாக விசேட குழு ஒன்றை நியமிக்கும் திருகோணமலை அரசாங்க அதிபருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வழங்கப்படும் கொடுப்பனவு. 2022-23 ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்த பொருளாதார சிரமங்களுக்கு முகம் கொடுக்கும் 6000 மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்குவது தொடர்பாக நடவடிக்கைகளில் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் வரையிலான நிலுவைத் தொகையை 2024 மே முதல் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி நிதியம் அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அறிவிப்பு. 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளைய தினம் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கூட்டு வேலை திட்டம். சர்வதேச சந்தையில் இலங்கை தேயிலையின் நிலையை பாதுகாக்கும் வகையில் கூட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் இலங்கையின் முன்னணி தனியார் நிறுவனமான யுனிலீவர் ஆகியவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மகிழ்ச்சியான செய்தி. அதிகரிக்கப்பட்ட அரச ஊழியர்களின் சம்பளத்தை புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டி தெரிவித்துள்ளார். தமிழர்களாக இருக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிப்பவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.